அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைங்க. இங்கே சத்தியமங்கலத்தில் வந்து பண்ணாரி குண்டு திருவிழா இருக்கிறதுனால, பண்ணாரி தாய் வந்து சத்தியமங்கலம் இளவரசி இன்றைக்கி இப்போ ஒரு வாரமாகவே சத்தியமங்கலம் ஊர் ஃபுல்லாக ஊர்வலம் வருவாங்க. அதனால இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு பக்கம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கோயிலுக்கு போகிறதுக்காக 5 மணிக்கே வந்துடுவாங்கன்னு சொன்னாங்களா, அதனால கோயிலுக்கு போகிறதுக்காக நாங்கள் காலையிலே எல்லாம் 3 மணிக்கே எழுந்திரிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோங்க. காலை கோலம் போட்டது 4 மணிக்கு போட்டாங்க. எல்லாம் பண்ணாரி சாமி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலையே சாமி கும்பிட்டுட்டு அந்த ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்களா, பண்ணாரி தாய் வந்து தங்கத்தேரில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. அது என்னால் வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன், நெட்டை வச்சு கும்பிட்டேன், அதனால் அதை வீடியோ எடுத்தேன். அப்புறம் பண்ணாரி கோயிலுக்கு போயாச்சுங்க. சாமி வர்றதுக்கு 5:45 5:30 ஆகிடுச்சு. சாமி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு நல்லா மனசார சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு, பண்ணாரி தாய் நம்மளை தேடி வந்திருக்கா, நம்ம போகாமல் இருக்கலாங்களா, அதனால் போயிட்டு தேங்காய் பழம் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். அதெல்லாம் உடச்சி வாங்கிட்டு வந்தோம். எலுமிச்சம்பழம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரசாதமும் கொடுத்தாங்க. அங்கே கோயிலில் பிரசாதம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு, இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்களா, அதனால் செவ்வாய்க்கிழமை 6 to 7 ஓரையில் முருகருக்கு வெத்தலை தீபம் போட்டுடலாம் அப்படின்ட்டு. இவ்வளோ நாளுமே நான் போடுவேன், ஆனால் வீடியோன்ட்டு எடுத்து போட்டதில்ல காலையில் டைமு. சரி இன்றைக்கி அதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை தீபம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். 6:30க்கு வந்தோம் வீட்டுக்கு. சரி அப்படியே வெத்தலை தீபம் போட்டுடலான்ட்டு வெத்தலை தீபம் முருகருக்கு போட்டாச்சுங்க. அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்துச்சுங்க. சாமி கும்பிட்டு காலையிலே நம்ம எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்படி கோயில் போயிட்டு வந்து சாமி கும்பிட்றது அவ்வளோ நல்லா இருக்குது. இது மாதிரி சாமி கும்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, சரி அப்படியே ஒரு டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் டீ வச்சு கொடுத்தேங்க. வீட்டில் ஹஸ்பண்டுக்கு, குழந்தைங்களுக்கு. அப்படியே சரி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.